மணி வந்து 3:30 மணி ஆகுது. புறா பிடிக்க பூனை ஒன்று உட்காந்து காமிக்கிற பூனை ஏன் சரியா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஏரியாவில் தான் பூனை வந்துச்சு. ஆக்சுவலி புறா கூண்டு அங்கே இருக்குது, பூனை இங்கே தான் வந்துச்சு. இங்கே இருக்கலே போகுது பூனை, தெரியுதா? பூனை ஒன்று போயிட்டுருக்கு தெரியுதா? புறா பிடிக்க வந்திருக்கு. ஆள் இருந்ததுனால கடந்த 3 நாட்களாக 3 புறாக்களை காணும்னு சொல்லிட்டு இருந்தேன். 3-4 புறாக்களை காணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மணி வந்து துறக்கிற டைம் வந்துருச்சு. இப்போ புரிஞ்சிருச்சு எதனால் காணோம்னு. இந்த புரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 நாட்களாக வந்து 2-3 புறாக்களை காணும்னு சொன்னேன். ஒரு சாட்டின்னு, ஒரு கொண்ட புறா, அப்புறம் ஒரு கருணை புறா போட்டிருந்தேன். அதெல்லாம் காணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிடிச்ச பொருட்கள் அந்த பூனை தான் தெரிஞ்சு போச்சு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு பூனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அந்த பூனை தான். ஸோ அந்த பூனை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ பூனைக்கு பயந்து நிறைய புறாக்கள் வந்து இறங்குதில்லை, மரத்தில் போய் அடையுது. சில புறாக்கள் வந்து மிஸ் ஆகிடுது. பூனைக்கு பயந்து வருது. அது காரணம் என்ன தெரிஞ்சு போச்சு. 3 புறாக்கள் காணும் சொன்னதுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில், அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு காமிச்சினேன். ஒரு பூனை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அது ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டீங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வர்ற இடம் இந்த இடம் தான் வருது. இந்த இடமும் இன்னொரு இடம் காமிக்கிற பாருங்க. இதுக்குள்ளேயும் தான் வருது. இந்த சந்துக்குள்ளேயும் இந்த இடத்துலையும் தான் வருது. இந்த இடத்துல வந்து இது வழியாக வந்து அப்படியே போய் நேராக லெஃப்ட் கட் பண்ணி இந்த கூண்டு இருக்குன்னு என்ன பிடிச்சிருது. பட் இது ஓட்டு மேலே வருதான்னு தெரியல. பட் இந்த ரூட்லாம் வருது. இந்த ரூட்லாம் வந்து பிடிச்சிருக்கு. 3 புறாக்களை பிடிச்சிருக்கு இது வரையும். அந்த பூனை அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், அந்த பூனை தான். ஸோ பூனைகள் மட்டும் இல்லாமல் நிறைய நாய்கள் தொல்லை இருக்குது பாருங்கள். நாய் கூட போகும்.